Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எருமை முருகேசா சேனல்ல இருந்து ஒரு வீடியோ. இந்த மாதிரி டாபிக் எல்லாம் எங்க இருந்து தேடி பிடிக்கிறாருன்னு தெரியலைங்க. அவர் தாளோட டாபிக்ஸ் எல்லாம் வந்து தினுசா இருக்கு. இப்படி எல்லாமா யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வேர்ஸ்ட் முதுகு குத்தல் மூமெண்ட்ஸ். அது என்ன முதுகு குத்தல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா அன்ஃபர்கெட்டபிள் பிட்ரேயல்ஸ் ஆஃப் காலிவுட். தமிழ் சினிமாவில் நிறையா கேரக்டர்ஸுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதில் வந்து மறக்க முடியாத அதிர்ச்சிகரமான துரோகங்கள்லாம் எதுன்னு தமிழ் சினிமாவில் நடந்தால் துரோகங்களை லிஸ்ட்டு போட்டிருக்கேன். யாரும் இப்படிலாம் லிஸ்ட்டு போட்டு நான் பார்த்ததில்ல. பெஸ்ட்டு மூவி, ஒஸ்ட்டு மூவி, பெஸ்ட்டு வில்லன், வேர்ஸ்ட்டு வில்லன், பெஸ்ட்டு ஹீரோ, வேர்ஸ்ட்டு ஹீரோ, இது மாதிரி தான் போய் பார்த்துருக்கேன். இவர் கொஞ்சம் டீப்பாக உள்ளே குதிச்சு வேர்ஸ்ட்டு முதுகு குத்தல் மூமெண்ட்ஸு அப்படி இப்படின்னு ஒரு திணிச்சாக தான் டாபிக் பிடிக்கிறாரு. இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. சரி வாங்க நம்ம பார்த்துடலாம். அது ஒரு 20 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பார்த்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்லை. துரோகம் எல்லாராலையும் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு இமோஷன். ஒருத்தரோட லைஃப்ல கண்டிப்பா ஒரு தடவையாவது ஃபேஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு இமோஷன், வலி, பெயின் சொல்லிட்டே போலாம். இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. இதனாலேயே இந்த துரோகம் அப்படின்ற எலிமெண்ட்டை படத்துல யூஸ் பண்ணும் பொழுது அது செமையா ஒர்க் அவுட் ஆயிரும். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், செமையா ஒண்ணு நிறைய படங்கள்ல கண்டிப்பா இந்த துரோகம் அப்படின்ற எலிமெண்ட் இருந்திருக்கும். அவளை ஏங்க இந்த கட்டப்பா ஏன் பாகுபலிக்கு துரோகம் பண்ணாருன்ற இந்த ஒத்த எலிமெண்ட்டை பாக்குறதுக்காக ஒரு பார்ட் 2 ஓட வச்ச ஆடியன்ஸுங்க நாம. சோ படத்துல ஒரு கேரக்டர் துரோகம் பண்ணும் பொழுது அதை ஈஸியா ஆடியன்ஸால ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மோரோவர் அந்த படத்தோட பிக்கெஸ்ட் ட்விஸ்டாவே அதுதான் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட துரோகத்துக்கு பேர் போன தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய 10 படம் 10 கேரக்டர்ஸ் அந்த கேரக்டர் பேர் போன தமிழ் சினிமால ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றதான் தாங்க பார்க்க போறோம். இது ரேட்டிங் ஒன்றும் கிடையாது, சும்மா ரேண்டமா தான் சொல்ல போறேன். ஃபன்னா இருக்கும் வாங்க. சோ வணக்கம் டோலர்களே, அப்போ ஆரம்பிக்கலாங்களா? எருமை முருகேஷா, எருமையா? ஆமா, துரோகம்னு சொன்னாலே தமிழ் சினிமால சட்டுன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வருது இந்த கொடி படத்துல வரக்கூடிய ருத்ரான்ற த்ரிஷாவோட கேரக்டர் தாங்க. இந்த படத்தோட டைரக்டர் துரை செந்தில்குமார். இந்த எதிர்நீச்சல், காக்கி சட்டை, பட்டாஸ், இப்போ வந்துச்சுல அண்ணாச்சியோட லீடர், இந்த மாதிரியான படங்களோட டைரக்டர். இவரோட ரைட்டிங்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் கேரண்டியாவது இருக்கும். ஈவன் தோ படம் மொக்கையாவே இருந்தாலும் டிசப்பாயிண்ட் பண்ணாது, அப்படிப்பட்ட ஒரு ரைட்டிங் இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு ரைட்டிங்ல எழுதப்பட்ட ஒரு ப்ராமிசிங்கான கேரக்டர் தான் இந்த கொடி படத்துல வரக்கூடிய ருத்ரான்ற த்ரிஷாவோட கேரக்டரும். இந்த படத்தோட லைன் எப்படி இருக்குன்னா, கொடி அண்ட் ருத்ரா இந்த ரெண்டு கேரக்டரும் சின்ன வயசுல இருந்து அரசியல் ஏதாவது பண்ணிடணும்பா, ஒரு போஸ்டிங்காவது போயிடணும்பா அப்படின்னு வளரக்கூடிய ரெண்டு கேரக்டர்ஸ். பட் ரைட்டிங்ல துரை செந்தில்குமார் சுவாரஸ்யத்தை எங்க வச்சிருக்காப்லனா, அரசியலாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கேரக்டரும் எதிர் கட்சியில இருக்காங்க. ஆனா ரெண்டு பேரும் ஊருக்கு தெரியாம ரகசியமா லவ் பண்றாங்க. சோ ஒரு கட்டத்துல இடைத்தேர்தல்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் எதிர்த்து போட்டிடுற மாதிரியான ஒரு நிலைமை வருது. சோ லவ்வரா இருக்க ரெண்டு பேரும் என்னப்பா பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும் போதுதான் இந்த ருத்ரா கேரக்டர் கொடியை ஏமாத்தி கூட்டிட்டு போய் முதுகுல குத்திடுறாங்க. லிட்டரலி முதுகுல குத்தி கொன்னுறாங்க அப்படின்ற ஒரு ட்விஸ்டுங்க. உண்மையாவே சொல்றேன், இந்த ட்விஸ்ட் படத்துக்கு ஒரு பிக்கஸ்ட் பிளஸ் பாயிண்டா இருந்தது. பிகாஸ் இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட்ல கண்டிப்பா ஒரு கேரக்டர் துரோகம் பண்றதுக்காகவே இருக்கும் அப்படின்றதுதான் காலாகாலமா தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு பழக்கப்பட்டது. பட் இந்த படத்துல துரை செந்தில்குமார் ஒரு பிரில்லியண்டான மூவ் பண்ணிருப்பாருங்க. என்னன்னா இந்த கேரக்டருக்கு த்ரிஷாவை கேஷ் பண்ணது. பிகாஸ் இந்த படத்துக்கு முன்னால த்ரிஷா இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணதே இல்ல. அதுவும் ஹீரோயினா ஒரு ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்க இந்த கேரக்டர் இப்படி துரோகம் பண்ணிருப்பாங்க அப்படின்றத ஆடியன்ஸ் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. சோ இந்த ரெண்டு பாயிண்ட் தாங்க படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த மொத்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயுமே நல்லா இருக்கும். சோ இந்த படத்தை பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. அப்படியுமே மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம போய் பாருங்க. சசிகுமார் சார் நீங்க இப்படி ஒன்னொன்னா காட்டும் போதுதான் ராமான்னு ஞாபகம் வருது. ஆனா இந்த துரோகம் அப்படின்னாலே அந்த துரோகத்தோட அந்த வார்த்தையை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு துரோகம். 6 படத்துல சூர்யாவுக்கு நடக்கிற துரோகம், அதுல துரோகம்னு பாட்டே போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ நான் அதுதான் ஃபர்ஸ்ட்ல வரும்னு பார்த்தேன். பரவாயில்ல, பார்ப்போம்.
சாரோட டிரெக்டோரியல் டெபியூங்க இந்த சுப்பிரமணியபுரம். மோரோவர் சசிகுமார் சார் அப்புறம் சமுத்திரக்கனி இவங்க 2 பேருக்கும் ஒரு ஆக்டராவது தான் முத படம். சோ இந்த படத்துல நான் யாரை சொல்ல போறேன்றது தெரிஞ்சிருக்கும். எஸ், காசின்ற கேரக்டர் கஞ்சா கருப்பு பண்ணிருப்பாப்ல. ஆக்சுவலி இந்த படத்துல சமுத்திரக்கனியோட கனகுன்ற கேரக்டர் அப்புறம் ஜெய் லவ் பண்ணக்கூடிய துளசின்ற கேரக்டர் இவங்க எல்லாருமே இந்த துரோகின்ற கேரக்டர்ஸ்குள்ளார தான் வருவாங்க. அவளையே இந்த மொத்த படமுமே இந்த துரோகம் அப்படின்ற இந்த லைனுக்குள்ளார தான் எழுதப்பட்டிருக்கும். அதாவது வேற வெட்டியே இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சோமு அப்படின்ற எக்ஸ் அரசியல்வாதியும் அவனோட தம்பி கனகு அப்படின்ற கேரக்டரையும் சுத்தி சுத்தி வரக்கூடிய ஒரு 4 பசங்க. ஒரு கட்டத்துல இந்த கனகு கேரக்டர் தன்னோட அண்ணன் அரசியல்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காகவே அவனோட அரசியல் எதிரியே அந்த 4 பசங்களை வச்சு கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணக்கூடிய அந்த பசங்க கனகு வெயில்ல எடுத்துரும் அப்படின்றத நம்பி ஜெயிலுக்கும் போயிடுறாங்க. ஆனா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா கனகு இவங்களை கைவிட்டுறான். தென் ஒரு வழியா அவங்களே வெளியே வந்ததுக்கு அப்புறமா இந்த கனகு கேரக்டரை எப்படியாவது போட்டு தள்ளிடணும் அப்படின்னு இந்த 2 பசங்களும் திரிறாங்க. அப்போதாங்க இந்த அழகர் லவ் பண்ணக்கூடிய கனகோட அண்ணன் பொண்ணை வச்சு ஏமாத்தி அழகர் ஒரு இடத்துக்கு வர வச்சு அழகரை போட்டு தள்ளிடுறான் அந்த கனகு. இதுக்கு பழி தீர்க்கணும்ன்றதுக்காக பரமன் கனக போட்டு தள்ளிடுறான். இப்போ இந்த கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்னா, பரமனை போடுறதுக்காக அவன் இருக்கக்கூடிய இடத்தை தான் உயிருக்குயிரா நம்பி நேசிச்ச காசின்ற கஞ்சா கருப்பு கேரக்டர் காட்டி கொடுக்குற மாதிரியோ அதுக்கப்புறமா கனகோட ஆளுங்க இந்த பரமனை கொல்ற மாதிரியும் படத்தை முடிச்சிருப்பாங்க. எல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். சோ நான் முன்ன சொன்ன மாதிரி தாங்க இந்த மொத்த படமும் துரோகம் அப்படின்ற இந்த லைனுக்குள்ளார தான் எழுதப்பட்டிருக்கும். இதுல சசிகுமார் சாரோட பிரில்லியண்டான மூவ் என்ன தெரியுமா, இந்த காசின்ற கேரக்டருக்கு கஞ்சா கருப்பை கேஸ்ட் பண்ணது. பொதுவாக இந்த துரோகி கேரக்டர்ஸ்க்கு நம்ம நினைக்காத ஒரு ஆளை காட்டும் பொழுது அது ஒர்க் அவுட் ஆகும், ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகும். அது போல தான் இந்த கஞ்சா கருப்பை நாம இந்த சுப்பிரமணியபுரம் வரைக்குமே ஒரு காமெடியனா தான் பார்த்திருப்போம். அவளை ஏன் இந்த படத்திலேயே அவரோட கேரக்டரை ஆரம்பத்துல இருந்தே டம்மி பண்ணி ஏதோ காமெடி வச்சிருக்க மாதிரி தான் காட்டுவாங்க. சோ கிளைமேக்ஸ்ல அவன் தான்டா பெரிய வேலையா பார்த்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஆடியன்ஸுக்கு பேயில போற மாதிரி கனெக்ட் ஆகி போச்சு. பேயில போவா. இந்த அயன் படத்துல மட்டும் எவ்வளவு விஷயம் இருக்குது பாருங்களேன். எந்த ஒரு கண்டென்ட் எடுத்தாலும் இந்த படத்துல சொல்றதுக்கு எதனால ஒரு மேட்டர் இருக்குதுங்க. கேவி ஆனந்த் சாரோட ஓஜி மூவின்னு சொல்லலாம்ல. இந்த படத்துல நான் எந்த கேரக்டரை பத்தி பேச போறேன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த சித்தின்ற கேரக்டர் ஜெகன் பண்ணிருப்பாப்ல. சூர்யா கேரக்டர் கூடவே இருந்து கமலேஷ்க்கு துப்பு கொடுத்துனே இருப்பாரு. இன்டர்வல் கிட்டக்கா தான் ரிவீல் பண்ணுவாங்க இவர் தான் அந்த கூடவே இருந்து துப்பு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய துரோகின்னு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இன்டர்வல் அந்த ட்விஸ்டர் ரிவீல் பண்ண வரைக்குமே இவர் தான் அந்த கேரக்டர்னு நீங்க கெஸ்ஸே பண்ணிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு ரைட்டிங்க. ஒன்னு எரிச்சுடா பச்சை துரோகி. என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? அகைன் இந்த கேரக்டருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நோன் ஃபேஸா இருக்கணும். பட் ஆடியன்ஸ் எங்கேயுமே இவன் தான் அப்படின்றத கெஸ் பண்ணிடவும் கூடாது. பிகாஸ் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எதை நோக்கி டிராவல் பண்ணுனா தாஸ் அண்ட் கோ ஸ்மகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தங்க நடக்கிறதெல்லாம் துப்பு கொடுத்துனே இருப்பான். அவன் யாருன்றத கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கும். சோ ஆடியன்ஸ் இதை எங்கேயாவது கெஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அங்கேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிடும். சோ கடைசி வரைக்கும் கெஸ் பண்ண முடியாது. ஒரே ஒரு கேரக்டர் நம்பி தான் இருக்கும் பொழுது அந்த கேரக்டரோட காஸ்டிங் பக்காவா இருக்கணும்ல. சோ யாரை இதுக்கு காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பக்காவா யோசிச்சு கேவி ஆனந்த் சார் ஒரு காஸ்டிங் பண்ணியிருந்தாரு, which is ஜெகன். ஜெகன் அப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா ரியாலிட்டி ஷோ பண்ணிட்டு இருந்தாப்ல. சோ ஆடியன்ஸ்க்கு பழக்கப்பட்ட ஒரு ஃபேஸ், அதே சமயம் ஒரு ஃபன்னான கேரக்டர். பிகாஸ் ஜெகன் அப்போ பண்ணிட்டு இருந்த ரியாலிட்டி ஷோல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபன்னா இருப்பாப்ல. சோ ஆடியன்ஸ்க்குலாம் அதுதான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். இவர் ஒரு துரோகி கேரக்டர் அப்படின்னு காட்டும் பொழுது ஆடியன்ஸ்க்கு அது பக்காவா கனெக்ட் ஆகும் அப்படின்றத கணிச்சு காஸ்ட் பண்ணியிருந்தாப்ல. பெஸ்ட் சாய்ஸ்னு தாங்க சொல்லுவேன். அதே சமயம் இந்த கேரக்டரை மட்டும் கெஸ் பண்ணிட்டீங்கன்னு வைக்கலாம், படம் அங்கேயே முடிஞ்சிடும்ன்றது கேவி ஆனந்த் சாருக்கும் தெரியும். சோ இதுக்காக ஜெகனை காஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ரா டீடைலிங் கூட ஆட் பண்ணிருப்பாரு. ஜெகனோட தங்கச்சியை சூர்யா கேரக்டர் லவ் பண்ற மாதிரி காட்டுறது என்ன. இது போக கருணாஸோட டெல்லின்ற ஒரு கேரக்டர் இருக்கும். மோர் ஓவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பூராவுமே ஒருவேளை இவன் தான் அந்த துரோகியா இருப்பானோ அப்படின்னு நம்ம கெஸ் பூராவுமே அந்த கேரக்டர் மேல திருப்பி விட்டுருப்பாப்ல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த ஜெகனோட சித்தின்ற கேரக்டரை கண்டுபிடிச்சிட கூடாதுன்றதுக்காக மிஸ்லீட் பண்ணணும்னு உருவாக்கப்பட்ட கேரக்டர் தாங்க இந்த டெல்லி. பிகாஸ் யோசிச்சு பாருங்களேன், இந்த டெல்லின்ற கேரக்டர் படத்துல இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லனாலும் ஒண்ணுதான், ஸ்டோரி மூவ் தான் போகுது. சோ ஹீரோ லவ் பண்ற பொண்ணோட அண்ணன், அதே சமயம் ஹீரோவோட உயிர் நண்பன் எங்க இதெல்லாம் பண்ணிட போனா அப்படின்னு துளியும் யோசிக்க விடாம நம்ம போக்கஸ் பூரா அந்த கருணாஸ் கேரக்டர் மேல போக விட்டு நம்மளோட ஒரு மைண்ட் கேம் ஆடி இருக்காரு இந்த கேவி ஆனந்த் சார். பக்கா ரைட்டிங்ல அயன் சொல்லிட்டு கோ சொல்லனா கோச்சிப்பீங்கன்றது எனக்கு தெரியும். ஆக்சுவலி இந்த கேவி ஆனந்த் சார் படங்கள்லயே நானும் ஏதாவது இப்போ நம்ம நினைக்கிற ஒரு படம் வரும்னு நான் ஒன்று நினைச்சா அது வேற ஒன்று, நான் நினைக்காத ஒன்று இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா எதுக்கு ரேட் பண்றதுனே தெரியாத ஒரு டஃபஸ்ட் சாய்ஸ்ங்க. ஆக்சுவலி ரெண்டுமே ஓஜி மூவிஸ் தான். அகைன் இந்த படத்துல நான் சொல்ல தேவையில்லை, இந்த படம் இன்னைக்கு வரைக்குமே ஒரு ஓஜி மூவி லிஸ்ட்ல இருக்குதுன்னா அதுக்கு இந்த ட்விஸ்டும் ஒரு காரணம், இந்த கேரக்டரும் ஒரு காரணம். இந்த வசந்தன் கேரக்டர் பாத்துட்டீங்கன்னா சிஎம் எலெக்ஷனுக்காக ஆல்ரெடி பதவியில இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியையும் எதிர்கட்சியை எதிர்த்து போட்டியிட்டு மக்களுக்கான உண்மையான பிரச்சனைகள்லாம் பேசி சிறகுகள் அப்படின்ற ஸ்டூடெண்ட் யூனியன்ல இருந்து அரசியல் வேலைகள்லாம் செய்யக்கூடிய சிறகுகளோட லீடர் தான் இந்த வசந்தனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும். இதுக்கு மீன் டைம் பாத்தீங்கன்னா பிரஸ்ல இருக்கக்கூடிய ஹீரோ அஸ்வினும் ஹீரோயின் ரேணுகா கேரக்டரும் ஆளுங்கட்சி
ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் பண்ணக்கூடிய ஊழல்கள் அட்டூழியங்கள்லாம் நியூஸா கொண்டு வராங்க. அப்போதாங்க வசந்தனோட கட்சி மீட்டிங்ல ஒரு குண்டு வெடிக்குது. இது மக்கள் கிட்ட ஒரு அனுதாப ஓட்டா மாதிரி இத்தனை நாள் யாருனே தெரியாது இருந்த இந்த வசந்தனோட மக்கள் கட்சி எல்லா கட்சியுமே எதிர்த்து எலெக்ஷன்ல ஜெயிக்குது. வசந்தனும் ஜெயிச்சு சிஎம் ஆகறாப்ல. இப்போ செகண்ட் ஹாஃப்ல இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஆர்கானிக்கா நடந்த மாதிரி இருந்தாலும் பிரஸ்ல இருக்கக்கூடிய ஹீரோ அஸ்வினும் வசந்தனும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேரும் ஒருத்தர் தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டாங்க. அஸ்வின் பிரஸ்ல இருந்து வசந்தனோட வெற்றிக்கு உதவுனா, வசந்தன் களத்துல நின்னு மக்களோட பிரச்சனைகளை பேசினான்னு இன்டர்வல் முடிஞ்சதும் ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்றாங்க. தென் கிளைமாக்ஸ்ல தான் தெரிய வரும் இந்த வசந்தன் கேரக்டரே தான் அரசியல்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காக தன்னோட சொந்த மக்கள் சொந்த கட்சிக்கு துரோகம் பண்ணி அந்த கட்சி மீட்டிங்ல குண்டு வச்சதே இவன் தான் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுவாங்க. இது படத்தோட பிக்கஸ்ட் ட்விஸ்டா இருக்கும். பாமுக்கான ட்ரிகரே வசந்த கையில தானே இருந்துச்சு. இந்த ட்விஸ்டை நாம கெஸ்ஸே பண்ணிருக்க மாட்டோம். சோ கிளைமாக்ஸ்ல ஒரு பிளாஸ்டான ட்விஸ்டா இருந்தது. அண்ட் இந்த படத்துலயும் துரோகி கேரக்டரை வைக்கணும்ன்றதுக்காக ஒரு இன்னசென்ட்டான ஃபேஸா அஜ்மலை காஸ்ட் பண்ணது என்ன, ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு காட்டுறது என்ன, அப்புறம் இந்த படத்துலயும் மிஸ்லீடிங் கேரக்டருக்கு ஒரு சீன் வச்சிருப்பாப்ல. அந்த குண்டு வெடிச்சதும் வசந்தன் கேங்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டே அந்த குண்டு வெடிச்ச ஸ்பாட்டுக்கு கொஞ்சம் லேட்டா வர மாதிரி காட்டுவாங்க. அப்ப வசந்தன் கேட்பார் எங்க போன இவ்வளவு நேரம், அதுக்கு அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் இல்ல மச்சான் இப்பதான் வந்தேன்னு சொல்ற மாதிரி இருக்கும். சோ நம்ம ஃபோக்கஸ் பூராமே அந்த மிஸ்லீடிங் கேரக்டர் மேல போற மாதிரியான ஒரு பக்காவான ஸ்கிரீன் பிளேங்க. எங்கடா இருக்கு இவ்வளவு எங்கடா எனக்கு ஓ மேலதான் ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் த்ரில்லர் பாக்குற மாதிரி அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் இந்த கேரக்டருக்கு அப்புறமா அஜ்மல்னாலே முதுகுல குத்துற கேரக்டர் தான், வில்லனி கேரக்டர் தான் அப்படின்னு தான் அவரோட அதுக்கப்புறமா வந்த படங்கள் எல்லாம் அவர் கேஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்படி ஒரு பேர் வாங்கி கொடுத்த படங்க அது. அவனையே இந்த கோட் படத்துல கூட அஜ்மலை யூஸ் பண்ணிருப்பாங்க. நாமலாம் அஜ்மல் தான் முதுகுல குத்த போறாரு அப்படின்னு நினைச்சு பிரபுதேவா முதுகுல குத்திட்டு போயிடுவாப்ல. அண்ட் இந்த கண்டென்ட் பண்ணும்போது தாங்க ஒன்னு கண்டுபிடிச்சேன். இந்த ரெண்டு படம் இல்ல, கேவி ஆனந்த் சார் டைரக்ட் பண்ண எல்லா படத்துலயும் கண்டிப்பா முதுகுல குத்தி துரோகம் பண்றதுக்கு ஒரு கேரக்டர் இருந்திருக்குது. இத ஒரு டெம்ப்ளேட்டாவே மனுஷன் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல இது நமக்கு தெரியாது இருந்திருக்குது பாருங்களேன். எனக்கு இந்த மேட்டர் இப்பதாங்க தெரியும், உங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அதானே பார்த்து என்னடா வரலையான்னு பார்த்து சொல்லிட்டீங்க. துரோகத்துக்கு பேர் போன படங்கள்ல கண்டிப்பா இந்த படத்துக்கு தவிர்க்க முடியாத ஒரு பிளேஸ கொடுத்தே ஆகணும். அவளையும் இந்த படத்துல துரோகத்தை வச்சு ஒரு பாட்டே இருக்குது. இந்த படமே பாத்துக்கிட்டீங்கன்னா கைண்ட் ஆஃப் சுப்பிரமணியபுரம் மாதிரின்னு சொல்லலாம். நியாயமா பார்த்தா 6 மாதிரி தான் சுப்பிரமணியபுரம்னு சொல்லணும். பிகாஸ் 6க்கு அப்புறமா தான் சுப்பிரமணியபுரம் வந்தது. ஏன்னா ரெண்டுமே சேம் ஸ்டோரி தான், சேம் டெம்ப்ளேட் தான். விஸ்வநாத் அப்படின்ற ரவுடி கிட்ட அடியாளா இருக்கக்கூடிய 6 அண்ட் அவரோட கேங் 6 தான் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ரவுடிசம் வேலைகள்ல அவர் இருக்கக்கூடிய குப்பத்து மக்களுக்கு சின்ன சின்ன வேலை எல்லாம் கொடுக்கறது மூலமா குப்பத்து மக்களும் சம்பாரிச்சு அவனும் சம்பாரிச்சிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் மேல தனக்கு வேலை கொடுக்கக்கூடிய அந்த விஸ்வநாத் அண்ணனா பார்த்து மரியாதை கொடுப்பாப்ல. ஆனா விஸ்வநாத் 6 தாங்கிட்ட வேலை செய்யற ஒரு அடியாளா தான் பார்ப்பான். அப்பவே தெரிஞ்சிடும் இவன் தான் எவனாவது பெரிய வேலையா பார்க்க போறானே. அப்போதாங்க ஒரு அரசியல் தலைவருக்காக ஒரு 5 பேர் தீ குளிக்கணும்ன்ற மாதிரியான ஒரு அசைன்மெண்ட் வருது. பட் இது 6 கிட்ட சொன்னா அவன் பண்ண மாட்டான்றதுனால ஒரு 5 பேரை நீ கூட்டிட்டு வந்து தீ குளிக்கிற மாதிரி நடிக்கவை அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாத் அந்த 5 பேரையும் பத்த வச்சிடறாப்ல. இப்போ இந்த உண்மையை 6 தெரிஞ்சுப்பானு அவனையும் போட்டு தள்ள பிளான் பண்றான் அந்த விஸ்வநாத். பட் 6 இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி பழி வாங்குறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்டோரி. நீ செவுத்துல போய் முட்டிட்டு சொன்னா கூட மோதுக்கு அப்புறம் தான் என்னன்னு கேட்டிருப்பேன். என்ன கூட உனக்கு எப்படா மனசு வந்தது? ஒவ்வொரு வாட்டி அண்ணன் அண்ணன் கூப்பிடும் போதெல்லாம் அடி வயிற்று இருந்தாலே கூப்பிட்டுருக்கேன். முதல்ல இருந்து கூப்பிடலையே. கூட படுத்துக்கணும் தூங்கும்போது தலையில கிளத்துக்கு போற துரோகம் எனக்கு காமிச்சல. உன சும்மா விட மாட்டேன். ஆக்சுவலி இது ஹரியோட படங்க. ஹரியோட படம்னாலே பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. மோர் ஓவர் ஹரியோட படங்கள்ல ட்விஸ்ட்னு ஒண்ணே இருக்காது. எல்லாத்தையுமே ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிட்டு ஸ்கிரீன் பிளேல கேம் ஆடுறதா ஹரியோட பேட்டர்ன். சோ இந்த படமுமே அப்படிதான் இருக்கும். இந்த விஸ்வநாத் கேரக்டருக்கு சஸ்பென்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. பிகாஸ் நான் அந்த சுப்பிரமணியபுரம் படத்துக்கு சொன்ன மாதிரி தான் இந்த மொத்த படமுமே துரோகம் அப்படின்ற அந்த லைனை வச்சு எழுதப்பட்ட கதை தான். விரும்பாண்டி இந்த படமும் இந்த துரோகம்ன்ற கான்செப்டை ஏங்க நானும் ஏதாவது ஒரு படத்தை கண்டுபிடிச்சு விடலாம். நீங்கள் அப்படியே காட்டும் போது அது நான் சொன்ன படம் தான் பார்த்து ஒன்றே ஒன்று தான் 6 மட்டும்தான். அதுவும் அதில் துரோகம்னு அந்த பாட்டு வந்ததுனால ஞாபகத்தில் இருக்கு. நான் யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு ஏதாச்சும் படம் ஞாபகம். அதான் நீங்கள் இந்த படத்தை பற்றி பேசும்போது நான் அடுத்த என்ன படம் சொல்ல போறாரு, நம்ம ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கலாம்னு அதனால தான் நான் கூட சைலண்டாக இருக்கேன் பாருங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒன்றும் சிக்க மாட்டேங்குது. ஆனால் இவர் சொன்னதுக்கப்புறம் ஆமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வீடியோ முடிகிற வரைக்கும் நான் அந்த சேலஞ்ச் எடுத்துக்கிறேன். ப்ராப்பரா யூஸ் பண்ண ஒரு படம்னு சொல்லலாம். இந்த படத்தை நம்ம ரியல் லைஃப் கூட கம்பேர் பண்ணிக்கிறாங்க. நம்ம லைஃப்ல நம்ம டே டு டே லைஃப்ல கூட ஒரு பாம்பை கூடவே வச்சுட்டு சுத்துவோம். நம்ம எடுக்கக்கூடிய முடிவு, நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ்ல எல்லாம் மூக்க நுழைச்சி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி நடக்க வச்சுட்டு கடைசியில முதுகுல குத்திட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு படம் தாங்க இந்த விருமாண்டி. தன்னோட ஜாதி வெறிக்காகவும் நிலத்து மேல இருக்கக்கூடிய ஆசையினாலையும் விருமாண்டிய நம்ப வச்சு பகடக்காயா யூஸ் பண்ணி தன்னோட வீட்டு பொண்ணையும் தற்கொலை பண்ணிக்க வச்சு அந்த பழியையுமே தூக்கி விருமாண்டி மேல போட்டு விருமாண்டிய எப்படி ஒரு தூக்கு தண்டனை கைதியா கொத்தால தேவர்
மாத்திரான்ற கதை தாங்க இது. அவன் விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கல, துரோகம் செய்யலாமா சொல்லுங்க. அட என்ன விடுங்க, அண்ணன் லட்சுமி துரோகம் செய்யலாமா? செஞ்சான். அண்ணன் லட்சுமி நான் கற்பழிச்சேன்னு சொல்லியிருப்பாங்களே. அண்ணன் லட்சுமி யார் தெரியுமா? பொண்டாட்டி. என்னை பெற்றா அவள் என் கூட இருந்திருந்தா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். அவன் நின்று சாட்சி சொல்லியிருந்தா எந்த பையன் ஜெயிச்சிருக்கேன். இந்த படத்துல ஏதோ ஒரு சீன்லயோ இல்ல கிளைமேக்ஸ்ல மட்டும் தான் முதுகுல குத்தி இருப்பாருன்னு நினைக்க கூடாது. ஆக்சுவலி கொத்தால தேவர் விரும்மாண்டிய எப்படியெல்லாம் முதுகுல குத்துனாருன்றதான் அந்த படமே. இது போக இதே படத்துல பூசாரி கேரக்டர் ஒண்ணு வருங்க. அவருமே விரும்மாண்டிக்கு நடந்த கல்யாணத்தை நடக்கலன்னு சொல்லி ஒரு துரோகத்தை பண்ணிருப்பாரு. ஆக்சுவலி இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஆண்டவர் ரேஷமன் எஃபெக்ட்ல ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாரு. அதாவது சேம் ஈவென்ட் ரெண்டு பேரும் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுவாங்க. இதுதான் ஸ்கிரீன் பிளே. இந்த ரேஷமன் எஃபெக்ட்ல தமிழ் சினிமால முதல்ல அந்த நாள்னு ஒரு படம் வந்தது. சிவாஜி சார் நடிக்க பாலச்சந்தர் சார் டைரக்ட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறமா இந்த ரேஷமன் எஃபெக்ட்ல வந்த தமிழ் படம் விரும்மாண்டி தான். துரோகத்தை இப்படியும் சொல்லலாம்ல. இந்த முதுகு குத்தலுக்கு இந்த படத்தை எல்லாம் விட்டுட்டு நான் போய் தென்னாலி படம் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு முதுகுல குத்துவாருல்ல, சாகடிக்க கொல்ல பாப்பாருல்ல, அதுகளுக்கு துரோகத்துல வருமானு ஏன் டேஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு பாருங்க. சை, கண்டுபிடிக்க முடியலப்பா ஒன்ன கூட. சை, போன இன்னொரு படம் தாங்க 1001. இந்த படத்தை பத்தி நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம சேனல்லயே பல கண்டென்ட்டுக்காக பல விதமா இந்த படத்தை பத்தி பேசியாச்சு. சோழ பேரரசன் மீண்டும் வருவான்னு காத்திருந்த சோழ வாரிசு பார்த்திபன் கேரக்டரையும் அவரோட மக்களையும் பிரசன்ட்ல பாண்டிய வாரிசா இருக்கக்கூடிய அனிதா மிலிட்டரி ஆபரேஷன் பேர்ல தேடி போய் அழிக்கிறது தாங்க இந்த கதை. வெக்கமா இல்ல? ஒரு பொட்ட புள்ள உன்னை ஏமாத்திட்டு மருந்து ஓடி போயிட்டா, அதை பெருமையா போடு. நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு போட்டு சட்டி போட வேண்டியதானே? இந்த படமே பாத்துக்கிட்டீங்கன்னா ரிலீஸ் ஆனப்போ நிறைய பேருக்கு புரியல. இப்போ வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. பட் இந்த ட்விஸ்ட் இருக்குதுல்ல, இது அப்போ எப்போ படம் ரிலீஸ் ஆனப்போ அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கும். ஏன்னா இந்த கதையில இப்படியான ஒரு ட்விஸ்டை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. சோ துரோகி கேரக்டர்ல அனிதா பாண்டியனுக்கு ஒரு தவிர்க்கப்பட முடியாத இடம் இருக்குது. இந்த படத்தை எத்தனை பேர் பாத்திருப்பீங்கன்னு தெரியல. நான் பாத்திருக்கேன் சார். பட் பார்க்கலனா இந்த போர்ஷனை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா நான் தான் ட்விஸ்ட் எல்லாம் சொல்லிடுவேன். 2017ல கௌதம் கார்த்திகோட நடிப்புல ராஜ்குமார் பெரியசாமி இருக்கார்ல, அதாங்க இந்த அமரன் படத்தோட டைரக்டர். அவரோட டைரக்ஷன்ல வந்து அவரோட டெபியூ படம் இது. இந்த படத்தோட கதைன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வேலை வெட்டியே இல்லாம சுத்தி திரியக்கூடிய ஹீரோ அண்ட் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கட்டத்துல பஜார்ல நகைக்கடை வச்சிருக்கக்கூடிய குணசீலன் அப்படின்றவர்கிட்ட வேலைக்கு சேர்றாங்க. குணசீலன் பாத்துக்கிட்டீங்கன்னா பழைய நகையை வாங்கிட்டு பணம் கொடுக்கறது தான் அவரோட வேலைன்ற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ள ஹவாலா, கோல்ட் ஸ்மக்லிங் இதெல்லாம் பண்றாப்ல. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த பசங்களையுமே பயன்படுத்துறாரு. இதெல்லாம் பக்காவா பண்ணக்கூடிய ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு குணசீலன் ஒரு கட்டத்துல கடையை வச்சு கொடுத்துறாப்ல. பட் ஒரு கட்டத்துல ஹீரோ தன்னோட லவ்வருக்காக இதெல்லாம் விட்டுட்டு திருந்தி வாழலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் பொழுது ஃபைனலா ஒரே ஒரு பெரிய ப்ராஜெக்ட குணசீலன் செய்ய சொல்றாப்ல. அது என்ன அப்படின்னா, இந்த கோல்டு பிஸ்கெட் இருக்குதுல, அதை பர்மாக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து ஹவாலாக்கு மாத்தணும். இதை பக்காவா பண்ணக்கூடிய ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த பணத்தை மட்டும் தொலைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா குணசீலன் 2 நாள் டைம் கொடுக்குறாப்ல அந்த பணத்தை கொண்டு வரதுக்கு. சோ பணத்தை கொண்டு வரதுக்காக அவங்க பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அவங்களோட லைஃபை எப்படி திருப்பி போடுது அப்படின்றதான் இந்த படமே. இப்போ அதுல துரோகியா இருந்தானே கேக்குறீங்க. ஹீரோவோட ஒண்ணுக்கொன்னு அவன் செஞ்ச எல்லா வேலைகளையும் கூட இருக்கக்கூடிய டிப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர். அந்த பணத்தை எடுத்ததே அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் தான். மச்சானோ பொண்ணு கொடுத்துட்டீங்களா, பொண்ணு எடுத்துட்டீங்களாமா, பார்ட்னர் ஆடிங்களாமா, தனியா கடலா போனீங்களா? பையங்களா பார்த்தா சொல்ல மாட்டேட்டாங்க. இந்த கேரக்டரை டேனியல் பண்ணிருப்பாருங்க. இவர் நிறைய படங்கள்ல பாத்துருப்பீங்க. மோஸ்ட்லி காமெடி கேரக்டர்ஸ் தான் பண்ணுவாப்ல. இந்த இதற்கு தானே ஆசைப்பட்டாய், பாலகுமாரா, யாம் இருக்க பயமேன் இதெல்லாம் வருவாப்ல. பக்காவான காமெடி கேரக்டர். இவர் தான் இந்த படத்துல இந்த ரோலை பண்ணிருப்பாப்ல. எகைன் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கேரக்டர் காஸ்டிங். பிகாஸ் இவர் ஒரு துரோகி கேரக்டர்ல, அதுவும் ஹீரோ கூடவே இருந்து முதுகுல குத்துற மாதிரியான ஒரு கேரக்டர்ல யோசிச்சு பார்த்திருக்கவே மாட்டோம். மோர் ஓவர் இந்த படத்துல வில்லன்ற மாதிரியே பண்ணிருப்பாரு. பக்காவான ஒரு காஸ்டிங். அயன் படத்துல எப்படி சிட்டியோ அது போலதான் இந்த படத்துல டிப்பு. ஆக்சுவலி இந்த படத்துல இவர் மட்டும் துரோகி கிடையாது. ஃபைனலா இந்த டிப்பை ஹீரோ கூட சேர்ந்து சுத்த வச்சது, அந்த பணத்தை அச்சது, சும்மா சுத்திட்டு இருந்த ஹீரோவை ஸ்மக்லிங் குள்ளார கொண்டு வந்தது, இது எல்லாத்தையும் பண்ணது இவெல்லாம் நம்பிட்டு இருக்கக்கூடிய இவரை வளர்த்து விட்ட குணசீலன் கேரக்டர் தான் அப்படின்னு தான் படத்தையே முடிப்பாங்க. என்னையா பண்ணலனா உயிரை காப்பாத்த உன் பிரச்சனை என் பிரச்சனையா நினைச்சேன். கூடவே இருந்த ஒருத்தனை கொண்டு இன்னொருத்தனை சீரழிச்சு என் வாழ்க்கையை கெடுத்துட்டியா நீ. இதெல்லாம் பிசினஸ்டா, வியாபாரம் மாதிரி வெறும் கணக்கு. இப்ப கூட எல்லாம் நம்ம கேசவ மேல போட்டுட்டு எஸ்கேப் ஆகலாம். ஆனா சீரன் நான் விசுவாசிதான், ஆனா முட்டாள் கிடையாது. ஆக்சுவலி இந்த படமே அயன் படத்தோட சாயல்ல தாங்க இருக்கும். ஒருவேளை அயன் படத்துல தாஸ்தா அந்த சிட்டிய சூர்யா கூட அனுப்பி இதெல்லாம் பண்ண வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தா எப்படி இருக்குமோ அதுதாங்க இந்த ரங்கூன்.
நான் விஜயோட போக்கிரி எல்லாம் தோண்டிக்கிட்டு இருக்கேன் சார். போக்கிரி சிட்டிசன் படமெல்லாம் தோன்றேன் நான். சிட்டிசனில் யாருக்கு துரோகம் பண்ணியிருப்பா? அந்த 3 பேரும் சேர்ந்து அந்த ஊர் மக்களுக்கே துரோகம் பண்ணாங்களே, அதெல்லாம் கணக்கில் வருமா? சரி, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, பார்ப்போம். ஒரு சரித்திரம் இந்த முள்ளால தான் எடுக்க முடியும்னு சொல்ற மாதிரி இந்த படத்துல துரோகத்தால எடுத்திருப்பாங்க. ராஜனுக்கு துரோகம் பண்ணி செந்தில் ராஜனுக்கு முதுகுல குத்துறாப்ல. சோ அதுக்கு பழி வாங்கணும்ன்றதுக்காக அன்பை செந்தில் கேங்குள்ளார அனுப்பி செந்தில முதுகுல குத்துறான் அன்பு. செந்தில் எவ்வளவு பண்ணிக்கிறாரு, இப்படி துரோகம் பண்ணிட்டியடா. துரோகம் இல்லடா, விசுவாசம். ஏன் விசுவாசம் குணாகும். சரி, இதோட இந்த துரோக வரலாறு முடிஞ்சதான்னு பார்த்தா இந்த செந்தில குத்துறதுக்காக அன்பு அமுச்சு வச்சதே இந்த குணா தான். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த குணாவே அன்பு எதிர்த்து நிக்கிறான். ஆக்சுவலி இந்த துரோகம்னு சொல்லிட முடியாது, பிகாஸ் ராஜன் இன்னும் செய்ய வேண்டியதான் அன்பு செய்யறான்ற மாதிரி தான் காட்டுவாங்க. பட் குணா நம்பக்கூடிய அந்த அன்பு எதிர்த்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது குணாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது துரோகம் தானே. சோ இந்த வட சென்னையோட வேர்டே பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு துரோகம் பண்ணுவான், அப்புறம் பண்ணிட்டே இருப்பான்ற மாதிரி கடைசியா அன்புவின் எழுச்சின்னு போட்டு படத்தை முடிச்சிருவாங்க. வெரி ஃபர்ஸ்ட் டைம்ங்க ஒரு துரோகியோட பெர்ஸ்பெக்டிவ். அஜித்தோட 2 படம் எல்லாம் போனியாடா, மங்கத்தாக மறந்துட்டியே. பில்லாலாம் யோசிச்சு பார்த்தேங்க, என்ன நம்ம மூளை வேலை செய்யலைன்னா டோட்டலாக வேலை செய்யாமல் போயிடுது. பாபா, படையப்பா, அந்த படையப்பாவில் மணிவண்ணன் கேரக்டர்லாம் யோசிச்சு பார்க்குறேன். அவர் பண்ணதும் துரோகமா, அது வருமானு. பெரிய பெரிய படங்களை விட்டுப்புட்டு நான் பாருங்க துரோகம் சின்ன சைஸில் இருக்கிற படமெல்லாம் போய் நோண்டி இருக்கேன் பாருங்க. இவ்வளவு ஒரு படத்தை சொன்னா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட படம் தாங்க இந்த மங்காத்தா. இந்த விநாயக் கேரக்டருக்கு மோரல் ஒன்னே இருக்காது, நியாயம் தர்மம்னு எதுவுமே இருக்காது. பியூர் ஈவில். பெட்டிங்காக வரக்கூடிய பணத்தை அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணக்கூடிய விநாயக்கும் பிருத்திவிக்கும் நடுவுல தான் தெரிய வருது நம்மள மாதிரியே இன்னொரு கேங் இந்த பணத்தை அடிக்கிறதுக்கு பிளான் பண்றானுங்கன்னு. சோ என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்க பகடக்காய்களா விநாயக் தன்னோட பிளானுக்கு யூஸ் பண்ணி பணத்தெல்லாம் அடிச்சுட்டு அவங்க எல்லாருக்கும் முதுகுல குத்திட்டு தப்பி போறதாங்க இந்த படம். சாரிடா. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஒரு துரோகியோட பெர்ஸ்பெக்டிவ்ல கதை சொன்ன படம்னா இந்த படம்னு தான் நினைக்கிறேன். வேற எதனாவது படம் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்கப்பா, எனக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இந்த சுதா குங்கரா மேம் கூட சொல்லியிருப்பாங்க, ஒரு மிகப்பெரிய ஹீரோவும் முழுக்க ஒரு பியூரான ஈவிலா அதுவும் முதுகுல குத்திட்டு போற ஒரு துரோகியா காட்டி எப்படி ஒரு படம் பண்ண முடிஞ்சதுன்னு உண்மையாவே அன்னைக்கு தேதிக்கு ஒரு பிக்கஸ்ட் ரிஸ்கா தான் வெங்கட் பிரபுக்கு இது இருந்திருக்கும். பட் ஸ்டில் மங்காத்தாய் கோஜிதான். சோ இதுதாங்க துரோகின்னு சொன்னாலே ஞாபகத்துக்கு வரக்கூடிய துரோகத்துக்கு பேர் போன என்னோட லிஸ்ட்ல இருக்கக்கூடிய துரோகின்னு ஒரு படம் இருக்குல்ல, இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ஆக்சுவலி நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த துரோகி கேரக்டர்ஸ் எல்லாம் சும்மா ட்விஸ்டுக்கு மட்டுமே வச்சிட்டு போற மேட்டர் கிடையாது. நான் இப்ப சொன்ன 10 படங்கள்லயுமே அந்த துரோகி கேரக்டருக்கான டீடைலிங் இருக்குதுல, அதுக்கு அவ்வளவு மெனக்கட்டு இருப்பாங்க. முக்கியமா ஏன் ஒரு துரோகத்தை பண்றான் அப்படின்றதுக்கான அந்த ஜஸ்டிபிகேஷன் இருக்குதுல, அது பக்காவா இருக்கணும். இல்லன்னா இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாம போயிடும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜெகமே தந்திரம்ல வரக்கூடிய தனுஷோட கேரக்டர், ராயன் தம்பி கேரக்டர், இப்படி சொல்லிட்டே போகலாம். சோ கேரக்டர் ஜஸ்டிபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது மேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, காஸ்டிங். பார்க்கிறதுக்கு இவன்லாம் அதை பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு ஃபேஸா இருக்கணும், அப்போதான் அது ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இன்னொரு மேட்டர் கவனிச்சீங்களா, இந்த துரோகி கேரக்டர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய படங்கள்னு பாத்தீங்கன்னா கேங்ஸ்டர்ஸ் படம், ஸ்மக்லிங் பண்ற படம், அப்புறமா அந்த பொலிட்டிக்கல் மூவி, இது மாதிரியான படங்கள்ல தான் அதிகமான துரோகி கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஏன்பா வேற சப்ஜெக்ட்ல எல்லாம் துரோகி கேரக்டர் வைக்க முடியாதா அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் பாருங்களேன், இந்த சின்ன எலிமெண்ட்டுக்குள்ள எவ்வளவு கிரேசியான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு. சோ இந்த முதுகுல குத்துற கேரக்டர்ஸ் எல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் என்னங்க, நம்ம சோஷியல் மீடியா லிங்க் கீழே பாருங்க, சும்மாவே கிடக்கும், போற போக்குல அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் என்ன, இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம். பிறக்கும்போது துரோகம் பண்ண எனக்கு தெரிஞ்சு ஒரு துரோகி கேரக்டர் இப்போ தான் ஒரு படத்தை யோசிச்சு கண்டுபிடிச்சேன். ஆனால் அதை சொன்ன ஒத்துக்க மாட்டீங்க. சரி, அதெல்லாம் லிஸ்ட்டில் சேர்க்க முடியாதுன்னுவீங்க. கூலி படத்தில் அது ஒரு பெரிய துரோகம் லோகேஷ் பண்ணது. ஆனால் லோகேஷை லிஸ்ட்டில் சேர்ப்பீங்களா? மாட்டீங்கல்ல. அதெல்லாம் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் ஏமாந்த படம் தெரியுமா? என்ன சார். ஆனால் இப்போ இந்த நான் லிஸ்ட்டில் கொண்டு வந்தால் என்னை அடிப்பீங்க. யா, நான் அடிக்கிறவங்களை சொல்லியானா நீ படம் எடுத்தவரை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி படம் எடுத்து நம்மளை ஏமாத்தினவங்க லிஸ்ட்டு போட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், சந்திரமுகி 2ல பி வாசு ஐயா, இதில் லோகேஷ், அப்படி இப்படின்னு பல இதை நான் இறக்கி விடுவேன். ஆனால் நீங்கள் சொல்கிற லிஸ்ட்டே வேறையாச்சு. மிஸ்டே யோசிக்குது, கூலி படத்தில் என்ன யார், அமீர் கானா, அவரா, சூப்பர் ஸ்டாரா, இல்லை நாகார்ஜுனாவா, பார்த்தா லோகேஷா.
இவன் கடைசி வரைக்கும் ஒரு படமும் கண்டுபிடிக்காம வெக்ஸ் ஆகி பைத்தியம் ஆயிட்டான் போல இருக்க. சந்தோஷமுங்க, ரொம்ப சந்தோஷம். இதில் என் தோல்வி ஒத்துக்கிறேங்க. 6 படத்தை தவிர வேறு எதையுமே என்னால் நினைக்க முடியலை. நான் நினச்ச எதுவும் படத்தில் வரலை, அங்கே வந்தது எதையும் நான் நினைக்கிறேன். உங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.